மொழியியலில் ஒரு நாட்டிற்கான மொழி மற்ற நாட்டில் வழங்குகிறபோது வரி வடிவம், ஒலி வடிவம், உச்சரிப்பு வடிவம் வேறுபடும். உதாரணத்திற்கு ஆங்கிலேய பேசக்கூடிய ஆங்கில மொழிக்கும் அமெரிக்கர் பேசக்கூடிய ஆங்கில மொழிக்கும் உள்ள வேறுபாடு நாம் பார்க்கலாம். இப்போது எஃப்க்கு மாற்றொலியாக பிஹெச் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உதாரணமாக ஆங்கிலேயர்கள் சல்ஃபர் அப்படிங்கிறத பிஹெச் போடுறாங்க. அமெரிக்கர் சல்ஃபர் அப்படின்னு போடுறாங்க, எஃப்இ போடுறாங்க. அப்போ எஃப்க்கு மாற்றொலியாக பிஹெச் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லது இந்த பிஹெச் ஆங்கிலேயர்கள் சொல்லுகிறாங்க, அதை அமெரிக்கர்கள் எஃப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலேயருக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ சென்டர் இவங்க பேசுகிறாங்க, அவங்களும் சென்டர் எழுதுகிறாங்க. ஆனால் வரி வடிவம் வேறுபடுகிறது. தியேட்டர் தியேட்டர், ஹியூமர் ஹியூமர், ட்ராவலர் ட்ராவலர். ஒலி உச்சரிப்பு ஒன்றாக இருந்தாலும் வரி வடிவம் வேறுபட்டிருக்குது. என்ன வித்தியாசம்னா, ஆங்கிலேயர்கள் கூறும் பொழுது ஈற்றொலிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த கடைசி ஒலிகளை ஆங்கிலேயர்கள் எப்பயுமே குறைச்சி பேசுவாங்க, குறைப்பாங்க. ட்ராவலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்கர்கள் அதை நீட்டு ஒலிப்பாங்க, ட்ராவலர் அப்படின்னு நீட்டு ஒலிப்பாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் சொற்களில் ஒலியை விட்டு விட்டு தான் ஒலிப்பாங்க, சென்டர் அப்படிம்பாங்க. அவங்க அமெரிக்கர் ஒரு ஒலியை சேர்த்து ஒலிச்சிருவாங்க, ஹியூமர் அப்படிம்பாங்க, ட்ராவலர் அப்படிம்பாங்க. இது ட்ராவலர் அப்படின்னு கரெக்டாக அவங்க அந்த ஈற்றொலியை ஒரேதாக ஒலிச்சிருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆங்கில சொற்களில் உயிர் ஒலிகள் பல வரும், ஒரே சொல்லலை. இப்போ வீக் அப்படிங்கிற இடத்துல ஏ வந்திருக்கு, கவுன்சிலிங் இடத்துல யூ வந்திருக்கு, ஓ வந்திருக்கு, என் வந்திருக்கு, சி வந்திருக்குது. இப்போ கண்டினியூஸ் அப்படிங்கிற இடத்துல நிறைய 5 உயிரொலிகள் வந்திருக்குது. ஆனால் தமிழில் ஒரே உயிர் தான் ஒரு சொல்லில் வரும். அதுதான் தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு உயிர் தான். ஒரு உடம்புக்கு ஒரே ஒரு உயிர் தானே முக்கியம், ஒரே ஒரு உயிர் தானே இருக்கும். அதுதான் தமிழுக்கு சிறப்பு. எனவே ஆடு ஒரு உயிர் தான், இலை ஒரு உயிர் தான், உரல் ஒரு உயிர் தான். ஆங்கிலம் போல் ஒரே சொல்ல பல உயிர்கள் வராது, ஒரு உயிர் தான் ஒரு சொல்ல வரும். இதுதான் தமிழுடைய சிறப்பு. நன்றி, வணக்கம்.